என்னம்மா? என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. இப்பதான் வேல் அண்ணன்கிட்ட கேட்டேன். அம்மா சாப்பிடல தம்பி, மேலே போயிட்டாங்க. பாட்டிலாம் சாப்பிட்டாங்க, அப்பாவும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாரு. நீங்க மட்டும் ஏன் சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்க மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? என்னையா சொல்ல சொல்ற சிவா? எனக்கு நம்ம சக்தி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. யாரோ ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான். உங்க வீட்ல உங்க பாட்டியும் அப்பாவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. யாரையா லவ் பண்றான் உங்க அண்ணன்? அவன் ஏன் இப்படி மாறிட்டான்? ஏன் இப்படிலாம் பண்றான்? அம்மா மேல எவ்வளோ பாசமா இருப்பான். அம்மா சொல்ற விஷயம் எல்லாமே கேட்பான். என் காலை சுத்தி சுத்தி வருவான். அப்படி கிடந்த பையனா இப்படி மாறி போயிட்டான்னு எனக்கு அவ்வளோ கவலையா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான். அதுவும் அவனா அவனா சொல்ல கூட இல்லை. அதுவும் கேட்க போய் உங்க பாட்டி கேட்க போய் தான் சொல்றான். என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் அவங்க கிட்ட இந்த கல்யாணம் சம்பந்தம் அதெல்லாம் எதுவும் வேணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க வீட்லேயும் பிரச்சனை ஆகி நம்ம கவிதா அத்தைய வீட்லேயும் பிரச்சனை ஆகி போய் எதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல. பையன் இப்படியா யோசிக்காம பண்ணுவான்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கியா, வருத்தமாகவும் இருக்கு. என் புள்ள, என்னோட பையன் என் சக்தியா என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிட்டான் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா சிவா. உங்க அண்ணனை நினைச்சா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்க அப்பாவும் உங்க பாட்டியும் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் இவன் வேற பிள்ளைய லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க. அந்த பிள்ளைய தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்கான். என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா. மா, இதுக்காக தான் நீ இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, இருங்க, அங்க வரேன். மா, நீ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ எல்லாருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? எனக்கு தெரியுமா? யார் இந்த பொண்ணு? நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா யாரை சொல்ற? உனக்கு மட்டும் இல்லைம்மா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணு தான். என்னையா சொல்ற? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணா? யாரையா சொல்ற? சொல்லு யாருன்னு. என்கிட்ட சொல்லிறியா? எனக்கு பதட்டமா வருது. அம்மா அம்மா, பதட்டப்படாத. அது வேற யாரும் இல்லை, உன்னோட அண்ணன் பொண்ணு திவ்யா தான். அண்ணன் லவ் பண்ணுறான். ஆஹா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் கண்டிப்பாக அண்ணனை லவ் பண்ணுவாங்க. அண்ணனை போய் பிடிக்காத பொண்ணுங்க யார் இருப்பாங்க? அதனால நீ பயப்படாத. என்னையா சொல்ற சிவா? நிஜமாவே சக்தி நான் என்னோட அண்ணன் பொண்ணு திவ்யாவை லவ் பண்றான். என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி? அவனுக்கு தான் அவன் போட்டோ கூட பார்த்தது இல்லையே. எப்படி அவளை லவ் பண்றான்? எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, இவ்வளோ ஷாக் ஆகாதீங்க. இன்னும் நிறையா இருக்கு. அவன் ஏதோ இப்போலேருந்து லவ் பண்ணல, 3-4 வருஷமாவே லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போதே அவனுக்கு தெரியும். அந்த காலேஜில் தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் ஃபாலோ பண்ணி அப்படியே அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, திவ்யாவுக்கு இவன் தான் அவங்க அத்தை பையன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால அவங்களும் லவ் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணன் உன் அண்ணன் பொண்ணை தான் லவ் பண்றான், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஐயோ, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு. உன் வாய்க்கு சக்கரை என்ன பால்கோவாவே செஞ்சு கொடுத்துருவையா? எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாளாக நான் கேட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் கிட்ட உங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் அண்ணன் ஒத்துக்குவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கே என் சொந்தம் விட்டு போயிருமோன்ட்டு உங்கள் பாட்டிலாம் ரொம்ப வந்து திட்டினாங்க என்னைய. எதுக்கு நீ போய் உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க பார்க்குற அப்படின்லாம். அவங்க தான் ஏன் சின்ன வயசில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலாம் எவ்வளோ செலவு பண்ணி எனக்கு பார்த்து பார்த்து அவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாம் நல்ல நிலமையில இருக்கோம். அவங்களும் நல்லா தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம அளவுக்கு இல்லை. எனக்கு அவ்வளோ பவுன் போட்டு எங்கள் அண்ணன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் சீர் செஞ்சு கொடுத்துச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல. உங்கள் பாட்டி பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. நான் இங்கேருந்து அங்கே போகிறது கூட கிடையாது. அவ்வளோ சண்டை பண்ணி பிரிச்சே வச்சுட்டாங்க. நம்ம பேச்சுவார்த்தையும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எங்கடா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளையாச்சும் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எடுத்துடணும்னு. நீ இப்போ சொன்னதை கேட்டோன்னே எனக்கு வயிறே நிறைஞ்சு போச்சு ஐயா. ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் செல்லம், நீ எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன். இரு, நான் இப்போவே போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, நீ சொன்னது கன்ஃபார்மாக உனக்கு தெரியும் தானே? ஏன்னா இப்போ மனசில் ஆசையை வளர்த்திட்டு அப்புறம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதையா. மா, உன் பையன்மா
நான் சிவா இன்டெலிஜென்ஸ் போலீஸ் ஆக போகிறேன் தெரியும்ல. எக்ஸாம் எழுதிட்டு போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கேஸையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் ப்ரூஃப் இல்லாமல் பேசுவேனா? அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் இருக்கு என்கிட்ட. அதனால தான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன். உன் பையன், அதாவது என் அண்ணன் சக்தி, திவ்யானியை தான் லவ் பண்ணுறான். அவங்கள தான் கல்யாணமும் பண்ணிக்குவான். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். புரியுதா உனக்கு? இப்போ போதுமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இரு, நான் இப்போவே போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். மாமா வெயிட் பண்ணு. அதுக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டே எதுவும் சொல்லி வச்சிடாத. அண்ணன் வீட்டிலலாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட சொன்னதுக்கே என்ன கோவப்பட போகிறேனோ எனக்கு தெரில. அதனால நான் சொன்ன மாதிரி யார்கிட்டயும் காட்டிக்காத. அவ்வளோதான் சொல்லுவேன். புரியுதா? ஓ, அப்படியா? சரியா சரியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீலாம் அந்த எதுவும் கவலைப்படாத. இப்போவே நான் போய் முதல்ல ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்பா, முதல்ல போய் பிள்ளையாருக்கு ஒரு விளக்க போட்டுட்டு நான் மற்ற வேலையை பார்க்குறேன். நான் போகிறேன். அக்கா, அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சவுண்டு. அவர் வெளியூர்லேருந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தார் நிறையா. அப்புறம் எதுவும் தின்பண்டம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்தார். நாங்கள் போய் வீட்டில் எங்கே திங்கிறோம்? நம்ம ரம்யாவும் தின்னவும் மாட்டா. அது அப்படியே தான் காஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன். அக்கா, உங்கள் வீட்லேயும் நான் கொடுத்துட்டேங்க்கா. சௌந்தர்யா, உங்கள் மாமியார் வாங்கி வச்சுருக்குது என்ன, போய் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடு. 2 பேர் வீட்லேயும் கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. அன்றைக்கி வந்து பெரிய உதவி பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் அவ்வளோ ஒரு தனியாக அதெல்லாம் செஞ்சுருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அட, இதில் என்னமா இருக்குது ராஜி? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தானே. அதுக்காக தின்பண்டத்தில் கொண்டு கொடுத்தியாக்கோ? அதெல்லாம் ஏமா? இருக்கட்டும், பரவாயில்ல. நீனே வீட்டில் வச்சுக்க வேண்டியதானே. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். இதில் போய் என்ன இருக்கு? அட போங்கக்கா, நான் உங்களுக்கு என்ன கூலியா கொடுத்தேன்? ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன். அதை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றும் அவ்வளோத்தையும் வச்சு தனியால் தின்னவா முடியும்? வீட்டில் அவளும் தின்னவும் மாட்டாது. ரம்யாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட அங்கே வீட்டில் சந்தோஷ் மேரிலாம் சாப்பிடுவாங்க. நம்ம இது சௌந்தரிய பிள்ளைங்களும் தின்னுங்க. அதுக்காக தான் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் சாப்பிடுவாங்க. நம்ம தான் பெரிய பெரிய பிள்ளைங்க ஆகி போச்சுங்களே, எங்கே திங்குதுங்க? அது செல்லியே பார்த்துக்கிட்டு தான் கிடக்கிறா இருந்த ரம்யா. அவள் சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அவள் போய் எங்கேருந்து இந்த பண்டத்தெல்லாம் தின்ன போகிறா. அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தேன்க்கா. நீங்கள் சாப்பிடுங்க என்ன. நல்லா தான் இருந்துச்சு இந்த சாக்லேட் எல்லாம். அக்கா, அப்பா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் தருவீங்களா? என் வீட்டுக்குலாம் இல்லையா? ஆமா பிரியா, இப்போதான் வந்தியா? உங்கள் வீட்டுக்கும் சேர்த்து தாம்மா கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ தான் உன் மாமியார் கிட்டே கொடுத்துட்டு வந்தேன். நான் போய் பார்த்தேன், அப்போ நீ வீட்டில் இல்லை. பார்த்தா இங்கே வந்துட்டியாக்கோ? சரி சரி. ஆமாக்கா, அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, அன்னைக்கு ஒரே வேலை டயர்டாக போயிடுச்சுக்கா. அதனால தான் வர முடியல. அப்படியே படுத்து தூங்கி போயிட்டேன். பார்த்தா எந்திரிச்சா மணி சாயந்தரம் ஆயிடுச்சு, 4:30 மணி. எப்படி தூங்குனே தெரியல, கலப்பா இருந்துச்சா, அப்படியே தூங்கி போயிட்டேங்க்கா. சாரி, அதான் வர முடியல. ஆமாம், இவ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறா, அப்படியே படுத்து தூங்கி போயிட்டாலாம். வீட்டில் சும்மானு கலந்துருக்கும், நாய் தின்னுபிட்டு கவுந்துருக்கும். அப்படியே மல்லாக்க மயக்கத்தில், சுண்ட மயக்கத்தில் தூங்கி போயிட்டு வாய் பேசுகிறா பாருங்க. இதில் உனக்கு பண்டை வேற கொடுக்கணுமாக்கும். நல்லா தான். ஆட சும்மா இரு சவுண்டு. அவளே வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு தூங்கியிருப்பாளாக்கும். பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வச்சுட்டு கிடக்கிறா. எனக்கும் கூப்பிடும்போது சங்கடமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதா, இன்னைக்கு அவசர தேவைன்னு தான் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விடுமா பிரியா. அன்னைக்கு நம்ம சவுண்டும் லட்சுமி அக்காவுமே வந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க வேலையெல்லாம். எனக்கு ஒரு வேலையுமே இல்லை பார்த்துக்க. சீக்கிரமாக ஆயிடுச்சு. அன்னைக்கு எல்லாம் பேக்கேஜ் எல்லாம் போட வேண்டியது இருந்தது பார்த்துக்க. எல்லாம் போட்டு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு முழுசாக முடிச்சிட்டோம். எல்லாம் அனுப்பி வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப நீ வரலன்ட்டெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், விடு. நான் வீட்டில் பண்டெல்லாம் கொடுத்துட்டேன். சரி சரிக்கா, சாரிக்கா. மறுபடியும் வேற எதனா வேலை இருந்தால் எனக்காவது இருந்தால் கூப்பிடுங்க என்ன. நான் கண்டிப்பாக வர முடிஞ்சா வரேன். ஆமாம், இவ அப்படியே வந்துட்டு தான் மறு வேலை பாப்பா. கூப்பிடும் போதே ஒரு நாள் வரல, இதில் வேற இன்னொரு நாள் கூப்பிடுவாங்களாக்கும். நீங்கள் போடி அந்தால. இந்த பாரு சவுண்டே, ஓவரா பேசிட்டு இருக்க. எப்ப பாரு என்னையவே
வம்பிழுத்துட்டு இருக்காது. நிஜமாவே அன்னைக்கு டயர்டா இருந்தேன்னு தூங்கி விட்டேன். நான் என்ன பண்ணட்டும், வரலான்ட்டு தான் நினைச்சேன். அப்படியே என்ன தெரியல படுத்து பாருங்க, அப்படியே உறக்கமாயி போய் தூங்கி போயிட்டேன். சாயந்தரமா ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கு மேல போய் என்னத்த போய் வரது, அதுக்குள்ள நீங்களே எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு தான் நான் வரல. இல்லையா கண்டிப்பா வந்திருப்பேன். உடனே வந்துருவா என்கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு. போடி அமைதியா, என்கிட்ட வம்பிழுக்காம உன்னால இருக்க முடியாதாக்கும். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏக்கா, இது நம்ம ஆடி மாதம் 18 வேற வருதுக்கா. அதுக்கு நம்ம எல்லாரும் போவோமா? நம்ம தான் இங்கே பக்கத்தில் மேட்டூர் டேம் இருக்குதுல்ல, அங்கே போய் எல்லாம் குளியல போட்டுக்கிட்டு அந்த முனியப்ப சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே பாருங்கக்கா அண்டா அண்டாவா சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று மணி சேர்ந்து போய் எல்லாம் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு வருவோமா? அந்த மாதிரி ஒரு நாள் வச்சு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைக்கா. எல்லாரும் போவோம்க்கா. நம்மளும் ஆற்றுல மூங்கி எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு சாயந்தரம் போல் வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா சவுண்டு, ஆடி 18 வருது. நானுமே வந்து ஆற்றுல முங்கி எழுந்திரிச்சு போய் பூஜை போட்டு கும்பிடணும்னு நினச்சேன். சரி அப்படி போகிற மாதிரி இருந்தால் எல்லாரும் ஒன்று மணி போயிட்டு வந்துடுவோம். நல்ல நாள் தான். அன்றைக்கி போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு கரிசோலாம் ஆக்கி முனிப்பனுக்கு படைப்பாங்களாம். படைச்சி கிடா வெட்டி கும்பிடுவாங்க. அன்றைக்கி பார்த்தா ஜோ ஜோ ஜோன்னு கூட்டமாக இருக்குமா. நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லாரும் வேணால் போயிட்டு வரலாம். ஒரு நாள் தானே, போயிட்டு சாயந்தரம் போல் வந்துட போகிறோம். காலையில் போனால் சாயந்தரம் வந்துட போகிறோம். வேணா காலையில் வேறசா காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ நேரமே கிளம்ப முடியுமோ எல்லாம் கிளம்பி போயிட்டு அங்கேயே இருந்துட்டு வரலாம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள் என்னன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஆமாம் சண்டே, நானும் வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போங்க. நானும் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன்ப்பா. அதுவும் இந்த டேமில் தண்ணி திறக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் குவியும். நான் கண்டிப்பாக வருவேன். அவ்வளோ கடைங்கள்லாம் போடுவாங்க, கூட்டம் வர ஜேன்னு இருக்கும். நான் போய் மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம். அதனால் கண்டிப்பாக நானும் வரேன். ஆனால் வருஷம் வருஷம் இந்த காவேரி பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. ஆடி 18 வந்து அந்த டேமில் தண்ணி திறக்கிற அன்னைக்கு பார்க்குற தண்ணி தான். அதுவுமே இந்த வருஷம் திறந்து விடுறாங்களா என்ன பண்ணுறாங்களோ தெரியல. பார்க்கலாம். தண்ணி மட்டும் நல்லா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். போய் எல்லாம் முங்கி எந்திரிச்சு ஒரு குளியலெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஆடிட்டு ஆட்டம் ஓடிட்டு வரலாம். என்ன எம்மா எம்மா, தண்ணி திறக்கும் போதெல்லாம் போய் குளிக்க கூடாதுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஆட என்ன லட்சக்கா, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. தண்ணி என்னவோ டேமில் இந்த பக்கம் திறந்து விடுவாங்க தான். நம்ம குளிக்க போகிறது என்னவோ அந்த சைடு, அதாவது பார்க் இருக்கும் பாருங்கள், மேட்டூர் பார்க்கு, அந்த சைடில் தண்ணி ஒரு பக்கம் திறந்து விடுவாங்க. அங்கே கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம அங்கே குளிச்சா சேஃபாக தான் இருக்கும். அங்கே தண்ணியும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு பரிசலில் போய் மீனை பிடிச்சிட்டு கிடப்பாங்க. அந்த மீன் அப்படியே நாக்கில் தாண்டவமான அந்த ருசியாக இருக்கும். அப்போவே அங்கேயே பிடிச்சி அங்கேயே உப்பு காரம் மிளகாத்தூள் எல்லாம் தடவி அப்படியே பறிச்சு கண்ணு முன்னையே கொடுப்பாங்க பாருங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த முனிப்பு கோயிலில் அவ்வளோ கடைங்கக்கா, அந்த மீன் கடைங்க அவ்வளோ நல்லா விற்பாங்க போட்டுக்கிட்டு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. போய் ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு ஐயோ அப்பா, அந்த டேஸ்ட்டு நாக ஒட்டிக்கிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக சூப்பர் டேஸ்ட்டு. அந்த மாதிரி மீனை நான் மறுபடியும் தின்னவே இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. அதனால நம்ம இந்த டைம் போகும்போது எல்லாம் சேர்ந்தாப்புல போயிட்டு எல்லாம் அங்கே ஒன்று மணி குளிச்சுட்டு எல்லாம் அங்கே கடைகள்லேயே கூட சாப்பாடு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே சமைக்கிறதுனா கூட சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். எப்படி வசதி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள். நான் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறேன் போகிறதுக்கு தேவையானதெல்லாம். ஆமாம்மா சவுண்டு, அங்கே கிடைக்கிற மீனே ஒரு டேஸ்ட் தனி தான். அதுவும் இல்லாமல் அங்கே நல்லா ஓடுற தண்ணியில் சூப்பராக வருது பாரு மீன், நல்லா இருக்கும். நம்மளாம் இங்கேலாம் எங்கே மீன் அப்படி கிடைக்குது? எல்லாம் குளம் குட்டை ஏறினுக்கிட்டு கம்மா அப்படின்னு எல்லாம் வளர்க்குற மீனாக நம்ம தின்னுக்கிட்டு கிடக்குறோம். அது நல்லா ஆற்றுல நல்ல மீன் நல்லா தலைன்னு சூப்பராக வளரும். அந்த மீன் நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, எல்லாம் வீட்டில் பேசிட்டு எல்லாம் முடிவு பண்ணுவோம் என்ன எப்படின்னு. ஹாய் விஷன் ஸ்டோரி லவர்ஸ், எல்லாரும் கிவ் அவே கிஃப்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்களா? இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் கொஷின் இன் ஃபர்ஸ்ட் எபிசோட். நம்ம இந்த எபிசோடில் எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணாங்க. நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிஃப்ட்ஸ் உங்களோட வீடு தேடி வரும். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் விஷன் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிவ் அவே கிஃப்ட்ஸ் வேணும்னா நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு அவங்களோட ஃபோனில் இருந்தும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆல்சோ ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.